அப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் எப்படிங்க கோர்ட்டு தீர்ப்பை வந்து நீங்க எதிர்த்து ஒரு சட்டம் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டா அப்ப நாளைக்கு கேட்பாங்கல்ல, நீங்க தானே சொன்னீங்க 2வது தடவை அமிச்சா அது ஒப்புதல் கொடுத்தே ஆகணும்னு. அதனால அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டுக்கு கவர்னர் துணை போகிற மாதிரி ஆவாதா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லு? எங்களுக்கு அதிக ஆக்சிஜன் வேணும், எங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு ஆர்டர் போடுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா? கொரோனா பீரியட் போனாங்க. அப்போ எக்ஸிகியூட்டிவோட டொமைன்குள்ள ஜுடிஷியரியை இன்வைட் பண்ணது யார்? இப்போ சட்டசபை சொல்றதெல்லாம் வந்து அப்படியே சட்டம் அப்படின்னு நினைச்சிருந்தா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து இங்க அந்த கவர்னர் பதவியே வேணாம்னு சொல்லியிருப்பாரு. என் சொத்தை வந்து நீங்க ஆக்கிரமிச்சு நிற்கிறீங்க, அதை நான் வந்து மீட்கணும், நான் கேஸ் போட்டு என் பேரன் கொள்ளு பேரன் காலத்துல தான் முடியும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நல்லா இருக்கா? இஷ்டத்துக்கு வாய்தான்னு கேட்டுட்டு இருக்க கூடாது, இத்தனை வாய்தா தான் பர்மிட்டடு, இத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றினால் அதை ஏற்றுக்க முடியுமா? இப்போ சபாநாயகர் வந்து இந்த மாதிரி கட்சி தாவல் தடை சட்டப்படி ஒரு கட்சி வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்கன்னா 30 நாளிலிருந்து 3 மாசத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு, இது வந்து ஒரு நாட்டுக்கே வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா? சட்டம் அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்ப அந்த சட்டத்தை கொண்டு வந்தது அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட், அரசியல் சட்ட விரோதமா நடந்திருக்கு. அந்த நடத்திய அரசாங்கத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கு சார். நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னர் பாஸ் பண்ண வேண்டிய பில்லுக்கு வந்து அவங்க அசன் கொடுத்து ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி பில்லாக பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து நிறைய கேள்விகள் எழுகின்றன. அநேகமாக அப்பீல் போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது சில பாசிபிள் சினாரியோ யோசிச்சு பாருங்களேன். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு மசோதா வருது அப்படின்னு சொன்னால் கவர்னர் கேன் வித்ஹோல்ட் அசன்ட், அதாவது ஒப்புதல் கொடுக்கலன்னா அதை திருப்பி அனுப்பணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்குள்ளே திருப்பி அனுப்பணும், அவர் பாட்டுக்கு பெண்டிங்கில் வச்சுருக்காரு அப்படின்னு ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்தது நம்ம பார்த்தோம். அப்போ திருப்பி அனுப்பினார் அப்படின்ன பிறகு மேபி சம் ரெக்கமெண்டேஷன் கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மறுபடியும் அதே வடிவிலையோ இல்லை மாற்றங்களோடனோ அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 2வது தடவை வரும்போது he cannot withhold his assent. இதுதான் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாமா கூடாதா, இந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் எனக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்காங்களேன், கேரளா தான் இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தீர்ப்பை வந்து கேரளத்தில் அப்படியே வரவேற்று இருக்கின்றார்கள். இது தேசத்துக்கே ஒரு முன்னோடியான தீர்ப்பு அப்படின்னு. சரி, இந்த முல்லைப்பெரியார் அணை, இதுல வந்து அந்த அணையின் உயரத்தை நீர்மட்டத்தை உயர்த்துவது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அப்ப தமிழ்நாட்டில் வந்து 142 அடியா அது வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது கேரளாவில் ஒரு சட்டம் பாஸ் பண்றாங்க, அதாவது இரிகேஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 136 என்னவோ அதுதான் அப்படின்ட்டு அது ஒரு சட்டமே நிறைவேற்றப்பட்டது கவர்னர் ஒப்புதலுடன். அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்ல வந்து அது அன்கான்ஸ்டிடியூஷனல், ஏன்னா ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த லேண்ட் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அதை பைபாஸ் பண்ணுற மாதிரி இல்லை சர்க்கம்வெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருவது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, முதல் தடவை அந்த மசோதா வருகின்றது. எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் மத்தியில் இருக்கின்ற கட்சி மாநிலத்தில் இருக்கின்ற கட்சி அவங்க 2 பேரும் வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க, இல்லை ஒத்து போகிற கட்சிகள் அப்படின்னும் போது கவர்னரும் அவங்க காலகட்டத்தில் அப்பாயிண்ட் பண்ணவர் அப்படின்னும் போது இந்த மாதிரி சிக்கல்லாம் வராது. எந்த மசோதா வந்தாலும் அவங்க எது ரைட்டு அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட போகிறாருங்க. அப்பவும் அது மாதிரி தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போது கேள்வி என்னென்னா, ஃபார் தட் மேட்டர் இந்த கேரளான்றது வருங்க, ஏதோ ஒரு மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோர்ட்டு தீர்ப்பு அதை வந்து நல்லிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அப்போது அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க ஏற்கனவே ஒரு பிரசிடென்ஸ் இருக்குது இந்த கேரளாவில், ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அது சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க, அதனால் இதை வந்து
சட்டமாக கொண்டு வருது சரியில்லை அப்படின்ற ஒரு அட்வைஸோட சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புகிறார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரோம், நீங்கள் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும்ட்டு அதே மாதிரி அந்த சட்டத்தை எந்த மாடிஃபிகேஷனும் இல்லாமல் 2வது முறை கவர்னருக்கு திருப்பி அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தீர்ப்பின்படி அவர் 2வது தடவை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப முடியாது, ஒப்புதல் கொடுத்து தான் ஆக வேண்டும். இப்போ சொல்லுங்க, இது அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆகாதா? இந்த மாதிரி நேரத்தில் கவர்னர் என்ன முடிவு எடுக்கணும் சொல்லுங்க. இப்போ சட்டமன்றமோ இல்லை பார்லமெண்டமோ ஒரு சட்டத்தை ஏற்றி முடிச்சுட்டு அது வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிவ்யூ போலாம்ல? நான் என்ன கேட்குறேன்னா, ஏற்கனவே ரிவ்யூ போயிட்டு வந்து இல்லை வரேன். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த கேரளத்தில் அந்த இரிகேஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் குவாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை பிரசிடென்ஸாக வச்சுக்கின்னு ஒரு கவர்னர் இன்னொரு மாநிலத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி ஏற்கனவே நீங்கள் வந்து கோர்ட்டு தீர்ப்புக்கு மாறா சட்டம் கொண்டு வர முடியாதுங்க அப்படின்னு திருப்பி அனுப்புகிறார். அந்த சட்டமன்றம் அதை ஏற்றுக்காமல் மறுபடியும் கவர்னருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது, அப்போது இந்த தீர்ப்பின் படி 2வது தடவை அந்த மசோதா வருதுன்னு சொன்னால் அப்போ அந்த கவர்னர் ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஆயிடுது. இப்போ சொல்லுங்க, அதை எதிர்த்து யாரோ கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ கோர்ட்டில் வந்து லெட்டஸ் இது வந்து கோர்ட்டு தீர்ப்பை நலிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, ஏற்கனவே அந்த கேரளா விஷயத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்கோம், இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது கவர்னர் எப்படி இதுக்கு பர்மிஷன் கொடுத்தான்ற கேள்வி வருமா இல்லையா? சரி, இது வந்து நம்ம ரிசர்வேஷன் பில்லு கூட எடுத்துக்கலாம். செம்பகன் துரைராஜன் கேஸில் கூட ரிசர்வேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கிளாஷ் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து பார்லமெண்ட்ரம் வந்து சட்டத்தை ஏற்றி மறுபடியும் அனுப்புகிறாங்க, அப்போ மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுறாங்க ரிசர்வேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தானே ரிசர்வேஷன்ன்றது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் தானே முடிவு பண்ணுவாங்க இது வந்து கான்ஸ்டியூஷனல் அன்கான்ஸ்டியூஷனல். இப்போது இந்த கேரளா சட்டம் விஷயத்தில் அன்கான்ஸ்டியூஷனல் முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா ரிவ்யூ பெட்டிஷன் போல் இப்போதைக்கு அதுதான். அண்டு நீங்கள் அந்த 200வது பிரிவு பார்த்தாலே அதில் இருக்கும் அந்த டெரோகேட் ஹை கோர்ட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கின்றன. எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இல்லை அது இல்லை, அதில் இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. அங்கே தான் வந்து எங்கே இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். இப்போது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ நீட் தேர்வு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னாங்க, அதனால தான் கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் இதை எடுத்து நீட் கோர்ட்டுக்கு போவீங்களான்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. இப்போது தமிழகம்னு விடுங்க, ஏதோ ஒரு மாநில சட்டமன்றத்தில் அவங்க வந்து ஒரு மசோதா நிறைவேற்றி எங்கள் மாநிலத்துக்கு நீட்டு கிடையாது, அட்மிஷனுக்கு வந்து வெறும் அந்த +2 அவங்க என்ன வச்சுருக்காங்களோ இந்த மார்க்கு தான் அப்படின்னு ஒரு மசோதா கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. கவர்னர் வந்து இல்லைங்க இது கோர்ட்டு தீர்ப்புங்க, அதை நல்லிஃபை பண்ண முடியாதுங்க, இது மாதிரி கேரளா விஷயத்தில் இந்த மாதிரி பிரசிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்களேன். 2வது தடவை அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ கவர்னர் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னால் அப்போது கோர்ட்டு தீர்ப்பு இது நல்லிஃபை பண்ணுற மாதிரி இல்லையா? முக்கியமான விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போது நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அது அன்கான்ஸ்டிடியூஷனல், எப்படிங்க கோர்ட்டு தீர்ப்பை வந்து நீங்கள் எதிர்த்து ஒரு சட்டம் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டால் அப்போ நாளைக்கு கேட்பாங்கல்ல, இதைத்தானே கவர்னர் சொன்னார், தடவை அவர் அட்வைஸ் பண்ணார், அவங்க கேட்கல, மறுபடியும் கொண்டு வராங்க, இதை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கு அமிச்சுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, நீங்கள் தானே சொன்னீங்க 2வது தடவை அமிச்சா அது ஒப்புதல் கொடுத்தே ஆகணும்னு, அதனால அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டுக்கு கவர்னர் துணை போகிற மாதிரி ஆவாதா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுங்க? இங்கே தான் சார் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எனக்கு தோணுது. இப்போ நீட்ன்றது ஒரு எஜுகேஷன் பற்றின ஒரு சப்ஜெக்ட், அது வந்து எங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு எப்படி கவர்னர் வந்து அவர் பவர் எடுத்துக்க முடியும்? இப்போ ஸ்டேட்டோட பவர் லிஸ்ட்டில் வரதை வந்து கவர்னர் கிட்ட 2வது டைம் போகும்போது அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் கன்கரண்ட் லிஸ்ட்டில் பிரசிடென்ட் அசனுக்கு தானே ஒரு ஸ்டேட்டை அனுப்பியிருக்கணும், அவரு தானே சட்டமன்றத்துக்கு அனுப்புனார், அதில் தானே பிரச்சனையே இருக்குது. நான் கேட்குற கேள்வியே இது இரிகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டா இல்லை ஸ்டேட் லிஸ்ட்டா இந்த பிரச்சனையால இல்லை, இப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஒரு மசோதாவை கொண்டு வந்து கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. தடவையே அவர் சொல்கிறாரு இது சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறார். அதை ஏற்றுக்காம அந்த சட்டமன்றம் மறுபடியும் கவர்னருக்கு அனுப்பினால் அப்போ அவர் கைகள் கட்டப்பட்டுள்ளன தானே அர்த்தம், ஒப்புதல் கொடுத்து தானே ஆகணும் இப்போ இருக்க தீர்ப்பின்படி. அப்போ நாளைக்கு இந்த கேள்வி வராதா, அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டுக்கு கவர்னர் துணை போகிற மாதிரி ஆகாதான்னு யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? ஏன்னா சட்டம் அப்படின்றது வந்து எல்லா நேரத்திலும் ரிஜிடாக நம்ம பார்க்க முடியாதுங்க, கேஸ் பை கேஸ் பேசிஸ் தான் நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனில் என்ன பண்ண முடியும், இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போது அந்த அரசியல் சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, 2வது முறை வித் ஆர் வித்தவுட் மாடிஃபிகேஷன் ஆர் அமெண்ட்மெண்ட் அந்த பில் பாஸ் பண்ணியாச்சுன்னா கவர்னர் cannot withhold the assent, இதுதான் சொல்லுது. அதாவது ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஜனாதிபதி ரெஃபரன்ஸுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் இதை தான் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து மறுபடியும் ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு அப்பீல் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இட் இஸ்
என்ன சொல்றது, பதில் அளித்துள்ள கேள்விகளை விட இது எழுப்புகின்ற கேள்விகள் அதிகமா இருக்கு. இதுதான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்க வந்து சட்டமன்றம், அதுக்கப்புறமா நீதித்துறை, அதுக்கப்புறம் அதிகார வர்க்கம், இதெல்லாம் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏற்கனவே அந்த பெண்டிங் அப்படின்னு சொன்னப்போ கூட உடனடியாக பைசல் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனா இது வந்து அன்னி தேதியிலேருந்தே நிறைவேற்றப்பட்டதாக அப்படின்னு சொன்னா இது வந்து ஜுடிஷியரியோட ஓவர் ரீச் மாதிரி தெரியலையா? இதுதான் சிலருடைய கேள்வி. இது இங்க மட்டும் இல்ல, பல நாடுகளிலும் இந்த மாதிரி கேள்வி எழுந்திருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று சார் கேட்குறேன். இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னா, எங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால நாங்கள் ஆர்டிகல் 142 யூஸ் பண்றோம். அதாவது ஆர்டிகல் 142ன்றது ராமர் கோயில் மாதிரி ரொம்ப முக்கியமான கேசஸ்க்கு யூஸ் பண்ண ஆர்டிகலை யூஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இவ்வளோ டைம் கொடுத்தும் ஆளுநர் வந்து எந்த வேலையும் எந்த சைனும் பண்ண மாட்டிருக்காரு, நாங்க வேற வழி இல்லாம அதை யூஸ் பண்றோம். அவர் வந்து இல்லீகலா இருக்காரு, இல்லீகலான ஒரு அவருக்கு பவர் இல்லாத ஏரியால அவர் வந்து ஆக்ட் பண்றாரு அப்படின்ற மிகப்பெரிய விமர்சனம் வந்திருக்கிறதுனால தான் இது பேசப்படுது. அதிகார வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். அமைச்சர்கள், ஆட்சி, எக்ஸிகியூட்டிவ். இப்போ எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ ஆக்சிஜன் அலாட் பண்ணணும் அப்படின்றது வந்து எக்ஸிகியூட்டிவோட ப்ரெராகேட்டிவ். ஆனா எங்களுக்கு அதிக ஆக்சிஜன் வேணும், எங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு ஆர்டர் போடுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா? கொரோனா பீரியட் போனாங்க. அப்போ எக்ஸிகியூட்டிவோட டொமைன்குள்ளே ஜுடிஷியரியை இன்வைட் பண்ணது யாரு? எங்கள் திமுக இங்கே ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் கடுமையான மின்சார தட்டுப்பாடு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான பவர் கட்டு. சென்னையில் மட்டும் வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 மணி நேரம் பவர் கட் இருந்தது. மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து அவ்வளோதான் பவரே வரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும், எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரி நீங்கள் பவர் கட்டு வைக்கணும். அதனால் சென்னையில் அதுவும் அந்த பரீட்சை சமயத்தில் எல்லாம் சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் படிக்கணும், தூங்கணும், மற்றவங்கலாம் மனுஷங்க இல்லையா? இது கோர்ட்டுக்கு போச்சு. அப்போ இது எக்ஸிகியூட்டிவோட ப்ரெராகேட்டிவ். இதுக்கும் ஜுடிஷியரி போக வேண்டியதா இருந்தது. எனக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வியே இருக்கு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க. 2 பேரும் தன்னுடைய பவரை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாதனால எல்லா பவரும் தூக்கிட்டு போய் ஜுடிஷியரி காலில் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. இப்போதான் நான் அங்கே பாயிண்ட்டுக்கு வரேன். சரி, ஒரு சில வழக்குகள் ரொம்ப வருஷமா பெண்டிங்கில் இருக்கு. அது வந்து என்ன ஆச்சுன்னே தெரியாது. அது எந்த வழக்குகள்னு நீங்களே தேடி பாருங்க. முக்கியமான சில வழக்குகளும் தமிழகத்திலிருந்து போன வழக்குகளும் இருக்கின்றன. ரைட், அது இருந்துட்டு போட்டோம். இப்போ நாளைக்கே வந்து இது மாதிரி கோர்ட்டில் ஏராளமான வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. ஜனங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக இந்த சிவில் கேசஸ், ஏன் நிலத்தை நீ வரப்ப இது பண்ணிட்டு அப்படின்ட்டு நம்ம பஞ்சாயத்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜோக்கா சொல்லுவாங்க, உன் பேரன் தான் ஏன் அது ஜட்ஜ்மெண்ட் வாங்காம பொழுது இது இழுத்துக்கினே இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது தமாஷை நம்ம சினிமாலையும் நிறைய பார்த்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அரசாங்கம் வந்து முடிவெடுத்து இதனால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், லட்சக்கணக்கான வழக்குகள் தங்கி இருக்கின்றன. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த கோர்ட்டுகள் அதையும் அதிகரிக்கிறோம். அதே சமயத்தில் ஒரு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரோம். அந்த ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து இத்தனை காலத்துக்குள்ளே முடிக்க வேண்டும், அதுக்கப்புறம் இத்தனை வாய்தா தான் கொடுக்கணும் இப்படின்னு கொண்டு வராங்கன்னா இட் இஸ் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இதை செயல்படுத்த முடியுமா? அப்ப நீங்க வந்து ஜுடிஷியரியோட டொமைன்ல தலையிடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? மக்களுக்காகத்தான் சட்டசபை, மக்களுக்காகத்தான் சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. அப்ப அந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது. என் சொத்தை வந்து நீங்க ஆக்கிரமிச்சு நிற்கிறீங்க, அதை நான் வந்து மீட்கணும், நான் கேஸ் போட்டு என் பேரன் கொள்ளு பேரன் காலத்துல தான் முடியும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நல்லா இருக்கா? இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நாங்க ஒரு டைம் லிமிட் கொண்டு வரோம். இஷ்டத்துக்கு வாய்தான்னு கேட்டுட்டு இருக்க கூடாது, இத்தனை வாய்தா தான் பர்மிட்டடு, இத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றினால் அதை ஏத்துக்க முடியுமா? அந்த இடத்துல முடியுமா? முடியாது. அப்போ இந்த சட்டம் வந்து சட்டம் ஆகிவிட்டது அப்படின்னு ஜுடிஷியரி சொல்றதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு சில கட்சிகள் சொன்னா அதை நீங்க எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இவங்க டொமைன்ல நீங்க வரக்கூடாது, அதே மாதிரி அவங்க டொமைன்ல நீங்களும் வரக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்க கரெக்ட், வேற வழி இல்லாம தான் வேற வழி இல்லாம தான் இதை நாங்க பயன்படுத்த வேண்டியதா இருக்குன்னு சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்ப அதே மாதிரி நாளைக்கு பாராளுமன்றத்திலையும் இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, வேற வழி இல்லாம தான் நாங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அதை தப்புன்னு சொல்ல முடியுமா அன்புதாசன்? இப்போ சபாநாயகர் அவர் முடிவு எடுக்கணும், ஆனா அதுக்கு டைம் ஃப்ரேம் இல்லை. இப்போ அதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? இப்போ ஜுடிஷியல் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணா இன்றைக்கு புலி கூட்டணியில தானே இருக்காங்க திமுக.
காங்கிரஸும் அதே கூட்டணியில் தானே இருக்கு. சபாநாயகரோட பவருக்கு உள்ள வந்து கொஸ்டின் சரி. கேட்ட இப்போ சபாநாயகர் வந்து இந்த மாதிரி கட்சி தாவல் தடை சட்டப்படி ஒரு கட்சி வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்கன்னா 30 நாளிலிருந்து 3 மாசத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு, இது வந்து ஒரு நாட்டுக்கே வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இது வந்து லெஜிஸ்லேச்சருடைய காம்படன்ஸ், இதுல வந்து அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எப்படிங்க உங்களுக்கு வேணும்னா இது வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டும் தீர்ப்பு, அப்படி இல்லைன்னா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தீர்ப்புன்னு வந்தாச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் மாதிரி இதை ஏத்துக்க முடியாது ஆனாலும் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்பீல் போங்க, இந்த தீர்ப்புல எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால நாங்கள் அப்பீல் போறோம், ரிவ்யூ பெட்டிஷன் போறோம், கியூரேட்டிவ் பெட்டிஷன் போறோம், அதெல்லாம் சொல்லுங்க. ஏத்துக்க மாட்டோம்னு யாருமே சொல்லக்கூடாது. கரெக்டா? அதனால தீர்ப்பு வந்தா ஏத்துக்காங்க. சரி, இப்போ கவர்னருடைய இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் ஆள்ற ஸ்டேட்ல இருக்கிற கவர்னர்ஸ்க்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கவர்னர்ஸை தன்னுடைய ஒரு ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க அப்படின்ற விமர்சனம் அதிகமா இருக்குல்ல. அதாவதுங்க, நீ ஏன் அப்படி ஏஜென்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த அரசியல் சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கினப்போ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்னு தான் கொண்டு வரப்பட்டது. இப்போ சட்டசபை சொல்றதெல்லாம் வந்து அப்படியே சட்டம் அப்படின்னு நினைச்சிருந்தா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து இங்க இந்த கவர்னர் பதவியே வேணாம்னு சொல்லியிருப்பாரு. சட்டமன்றம் பாஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. சரி, இங்க எங்க கொஸ்டின் வருதுன்னா RN ரவி என்ன பண்றாருன்னா, இப்போ வந்து ஒரு மினிஸ்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றதுல கூட அவர் தனியா ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. இப்போ வந்து செந்தில் பாலாஜி மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்றது, அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் யாரை சொல்றாரோ அவரு தான் பதவி பிரமாணம் செஞ்சுக்கணும். அவருக்கு அந்த இடத்துல அவரே டெசிஷன் எடுக்கிறார். பொன்முடிக்கு அவரே டெசிஷன் எடுக்கிறார். அதுக்கு அடுத்து ஒரு அட்வைஸ் வந்து மினிஸ்ட்ரியிலிருந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் அமித்ஷா கிட்ட வந்த பின்னாடி மறுபடியும் அதை ரிவோக் பண்றாரு. அப்படின்னும் போது அவருடைய பொசிஷன் கேள்விக்குள்ளாகிட்டே இருக்குல்ல. இல்ல என்ன வந்து டிசிஷன் எடுக்கிறாரு, எப்படி யாரை மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது அப்படின்ட்டு கவர்னர் தான் முடிவு எடுத்தாரா? சார், ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி வந்து மினிஸ்டர் அப்பாயின்ட்மெண்ட் சொல்றாரு. அவர் வந்து நான் அப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பண்ண மாட்டேன்னு சொல்லலை, he was consulting. இப்போ கோர்ட்டில் கேட்டிருக்காங்கல்ல, என்னங்க பெயில் கொடுத்த வந்த உடனே இமீடியட்டாக பதவி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது, கோர்ட்டில் கேட்டிருக்காங்களா இல்லையா? அப்போது இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின். அந்த கன்சல்டேஷனை கவர்னர் அவர்கள் செய்திருக்கின்றார். இதில் என்ன தப்பு? இன்னைக்கு இவங்க பண்ணது கோர்ட்டில் கேள்விக்குறி ஆயிருக்கிறதா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போது கவர்னர் வந்து கன்சல்ட் பண்ணாமல் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கோர்ட்டில் எதுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க? ஆனால் இப்போ வரலையே அவர் அமைச்சர் தான் தொடர்றாரு. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அஃபிடவிட் வேறு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஜனங்களுடைய மேண்டேட் இருக்கின்றது, அந்த பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறத தடுக்க முடியாது. முக்கியமாக ஒரு அமைச்சரை பதவியை இவரை வந்து பதவியிலேருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது, கவர்னருக்கே கிடையாதுன்னு, ரைட்டா? ஸோ ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னும் போது கோர்ட் வந்து இவரை நீங்கள் பதவியில் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அன்லஸ் தேர் இஸ் அ டிஸ்குவாலிஃபிகேஷன். இப்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி இது கன்விக்டட் அப்படின்னு சொன்னால் உடனே டிஸ்குவாலிஃபைட் சில சர்க்கம்ஸ்டன்சஸில். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து பதவி ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அவருக்கு இப்போதைக்கு அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனும் கிடையாது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு, ஏன்னா he was not convicted. அப்போ வந்து இந்த கேள்வியே எனக்கு புரியல. இது மறுபடியும் கோர்ட்டில் அது ரிப்ளை வரும்போது தான் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து அந்த மந்திரி பதவியில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு புரியல. நீதிபதிகள் கேட்டிருக்காங்க, அது பதில் கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற பார்த்து தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ அவர் வந்து ஆமாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை தெரியல, அதுக்காக தான் நான் வெயிட்டிங்னு சொல்கிறேன். இல்லைங்க எனக்கு இஷ்டம் இல்லைங்க, இவங்க தான் என்ன கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அதுவும் எனக்கு தெரியல. ஸோ இவங்க அது என்ன ஃபைல் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து கோர்ட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அதுக்காக நான் வெயிட்டிங் அன்புதாசன். சார், ஒரு முக்கியமான விஷயம் என்ன, யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கவர்னர் ஒரு மீட் வைக்கிறார். அந்த மீட்டில் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு சட்டத்தை, எனக்கு வந்து ஒரு மசோதா வருது, அந்த மசோதாக்கு நான் அசன் கொடுக்கலனாவே அது வந்து டெட் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இதுக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் தான் அவருடைய பிரச்சனைக்கு அவருடைய பிரச்சனைக்கு காரணமா அப்படின்னு பார்க்கப்படுது. அண்ணல் அம்பேத்கர் அவர் எவ்வளோ படிச்சிருக்காருன்னு தெரியுமா? அவருக்கு பேருக்கு பின்னாடி இருக்க டிகிரி எல்லாம் நம்மளால் சொல்லி மாளாது. சட்ட மாமேதை அவர். அதே மாதிரி எவ்வளோ பெரிய அறிவாளிகள்லாம் அன்றைக்கி அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இதில் வந்து ஒரு மாதம் இல்லை 3 மாதம் 6 மாதம்
அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம் அவங்க ஏன் கொடுக்காம சார் விட்டாங்க? நான் டைம் ஃப்ரேம் பத்தி கொஸ்டின் கேட்கல. அவர் சொன்னது நான் டெட்னு சொன்னாங்க. நான் கேட்குற கேள்வி இதுதான். இத்தனை நாளைக்குள்ள இப்போ அரசு அலுவலகங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு பர்மிஷன் கேட்குறீங்க. நீங்கள் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க. எந்த ஆஃபீஸில் வந்து உடனே பர்மிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான் வீடு கட்டணும், வாங்கணும் அப்படின்னு இருக்குது. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 30 நாளைக்குள்ள அவங்க பர்மிஷன் டிக்ளைன்டு அப்படின்னு சொல்லலை அப்படின்னா, உங்களுக்கு ரிப்ளை வரலாட்டாலும் யூ கேன் ப்ரொசீட். இதுதான் சட்டம் சொல்கிறது. அரசு ஊழியர்கள். சரியா? அப்போது அதே மாதிரி இத்தனை நாளைக்குள்ள கவர்னர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லா விஷயங்கள்லையும் வந்து இது அதாவது அவங்க நினைச்சிருக்கலாம். இப்போ வந்து ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்காரு. அவருக்கு வந்து இந்த டைமுக்குள்ள நீ இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றது அவருடைய கண்ணியத்துக்கு குறைவா ஒரு விஷயமா பார்த்துருக்கலாம்ல. ஏங்க இப்போ நமது அரசியல் சட்டம் அப்படின்றது பெரும்பாலும் இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அதை பேஸ் பண்ணி வந்தது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அவங்களுடைய அந்த அரசியல் சட்டம்ன்றது அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதலை, கன்வென்ஷன், காலங்காலமாக வந்த மரபு, அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை கோடிஃபைடாக பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது மரபு வழிபட்ட சில விஷயங்கள் அப்படின்னும் போது இப்போது ஒரு சில நேரங்களில் பாருங்கள், ஒரு மசோதா போகுது அப்படின்னு சொன்னால் இந்த சட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கவர்னர்கிட்டயோ ஜனாதிபதிகிட்டயோ போய் மனு கொடுக்கறது பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது இதை எப்படி நம்ம இது பண்ணுறோம்? சட்டமன்றம் பாஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து அதுவும் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை பார்லிமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கவர்னர்கிட்ட ஜனாதிபதிகிட்ட போய் நீங்கள் அதை ஒப்புதல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லதை எந்த விதத்தில் நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்க? அன்னைக்கு நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதெல்லாம் இல்லை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க? இப்படி அரசியல் கட்சிகளே முன்னுக்கு பின் முரணா பண்ணுறதுனால தான் அப்போ ஜுடிஷரின்றது இங்கே ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் என்றைக்குமே ஒரே ஸ்டாண்ட் எடுத்தோன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஜுடிஷரியில் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. முக்கியமான கமெண்ட் என்னன்னா, அம்பேத்கர் சொன்னதாக ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, யார் அரசியலமைப்பு எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தாலும் அது யார் கையில் இருக்குது, அதை பொறுத்து தான் அது கரெக்டாக யூஸ் பண்ணப்படுதா அப்படின்ற சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனம் யாரை நோக்கி வச்சிருக்காங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி வச்சிருக்காங்களா, இல்லை கவர்னர் நோக்கி வச்சிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இதை வந்து ஏன் இந்த கேஸுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க? சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை நல்லிஃபை பண்ணுற மாதிரி கேரளாவில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. அதுக்கு கவர்னரும் ஒப்புதல் கொடுத்து அது வந்து சட்டமாகி விட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க. அப்போது அரசியல் சட்டத்தை சரியாக இவர்கள் பயன்படுத்தவில்லை. அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் வந்து அதை பயன்படுத்தவில்லை. அதே மாதிரி அன்றைக்கி இருந்த கவர்னரும் பயன்படுத்தவில்லை. அப்படி கூட எடுத்துக்கலாமே. இதை பல விஷயங்களுக்கு அப்ளை பண்ணலாமே. ஏன் நீங்கள் இங்கே மட்டும் கொண்டு வரீங்க? சரி, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் போன கேஸில் அவங்க டிஸ்கஷன்ஸாக இந்த கமெண்ட் பண்ணதுனால தானே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கியோ இல்லை இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்றதையும் நாங்கள் உங்கள் நினைவுக்கு கொண்டு வரோம். இன்னும் இங்கே மட்டும்தான் நடந்திருக்குன்னு நினைக்காதீங்க. சட்டமே பாஸ் பண்ணிட்டாங்க அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது. அதான் கேட்குறேன், கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து அதை செல்லாதாக்குற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அது அன்கான்ஸ்டிடியூஷன் சொன்னாங்கல்ல, இப்போ சட்டம் அன்கான்ஸ்டிடியூஷனல், அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வந்தது அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட். அப்போ அரசியல் சட்ட விரோதமாக நடந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதுவுமே எனக்கு சொல்லுங்கப்பா, அரசியல் சட்ட விரோதமாக நடந்திருக்கு. அப்போது அந்த நடத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றுமே கிடையாதா? அதுக்கு என்னங்கப்பா அவங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி அன்புதாசன்.